அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கோம். இந்த வில்வ இலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்மளுக்கு தெரியும் தெய்வீக ஆற்றல் வாய்ந்தது. நம்ம சிவாலயங்களுக்கு போகும்போது வாங்கிட்டு போவோம். இந்த சிவாலயத்தில் சிவபெருமான் மீது அந்த லிங்க திருமேனியின் மீது சாற்றுவார்கள். இன்னும் நந்தியம் பெருமானுக்கும் அதை சாற்றுவார்கள். இப்போ நம்ம வாழ்க்கையில் மனக்குழப்பமாக இருக்கிறது, ஒரு தெளிவே இல்லை, ஒரு விரக்தி நிலையில் இருக்கிறோம். அப்படிங்கும்போது நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ சிவாலயங்களுக்கு போகும்போது நம்மளுக்கு அந்த பிரசாதமாக வில்வ இலையை கொடுக்கிறார்கள் என்றால் அந்த வில்வ இலையை வந்துட்டு பத்திரமா உங்கள் பாக்கெட்டில் வைத்து பாருங்கள். அந்த அனுபவம் சற்று வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் அது ரொம்பவே ஆற்றலுடையதாக இருக்கும். அதை அனுபவிக்கும் போது தான் அதனுடைய அந்த வரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் அந்த வில்வத்துக்கு பெரும் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வில்வ இலை பல நோய்களுக்கும் மருந்தாக இருக்கிறது. அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வில்வத்தை பறிக்கணும் அப்படின்னா அந்த மாத பிறப்பு, திங்கட்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி தினம், சதுர்த்தி, அஷ்டமி, நவமி இந்த நாட்களில் எல்லாம் பறிக்கக்கூடாது. அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடி அதை பறித்து வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. இப்போ பொதுவாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஆற்றல், ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த வில்வத்தை பறித்து நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிறது அல்லது பர்ஸில், வேலெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கும் போது அது அந்த வில்வைகளை சுற்றி ஒரு அதிர்வுகள் இருக்கும் இல்லையா, அது நம்மை சுற்றி அந்த அதிர்வுகளை உண்டாக்கும். அது ஒரு பாதுகாப்பு கவசம் போல் இருக்கும். இதை பயன்படுத்துபவர்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இனிமேல் பயன்படுத்தி பாருங்கள். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். ஒரு ஒரு வித்தியாசமான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது மனதில் உதித்து கொண்டே இருக்கும் அதை பயன்படுத்துறதுனால. திடீர்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும், அந்த வில்வ இலை காஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்லா தெரிஞ்சுக்குங்க, வில்வது மட்டும் ரொம்ப புனிதமானது. இப்போ நீங்கள் பறித்து வச்சிட்றீங்க, ஒரு மாதம் ஆயிடுச்சு, நல்லா வாடிச்சுன்னா கூட அதுக்கு தோஷம் கிடையாது. தண்ணியில் நல்லா அலசிட்டு திரும்ப அதை பூஜைக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் இப்போ இந்த வில்வ இலை காய்ந்ததாக வாடியதாக தெரிந்தாலும் அதை கழுவி விட்டு நாம் பயன்படுத்தலாம். அதற்கும் அந்த ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி ஒரு 4-5 வில்வ இலையை போட்டு ஊற வச்சுட்டு அதை குடிக்கிறோம் அப்படிங்கும்போது உடலில் நிறைய ஆற்றல்கள் உண்டாகும்பாங்க. அந்த இரத்தங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும். இந்த வில்வ இலை இருக்கு இல்லையா, இது நுரையீரல் சம்பந்தமான நோய் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உடையது அப்படிம்பாங்க. இந்த நாள்பட்ட சளின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு சளி, அந்த தொடர்ந்து இருமல், கபம் சேர்ந்துக்குது அப்படிங்கும்போது, ஆஸ்துமா அதெல்லாம் இருக்குது அப்படின்னா சித்த மருத்துவர்களோட அறிவுரையின்படி இந்த வில்வ இலையை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை எல்லாம் அது தீர்க்கும் அப்படிம்பாங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவாக இருக்கட்டும், அதை அதிகரிக்கிறதுலையும் சரி, உயிரணுக்கள் அதிகரிக்கிறதுலையும் சரி, இது ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பானது அப்படின்னா இந்த வில்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம பெரியவங்க ஆன்மீகத்தையும் நம் உடல் சார்ந்த நலனையும் சேர்த்து தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருப்பாங்க. வில்வத்தை சிவனுக்கு படைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான காரணம், அது பிரசாதமாக கொடுத்தா பத்திரமா வீட்டுக்கு கொண்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கோயிலில் கொடுக்கறது தானா அப்படின்னா பொதுவாகவே வில்வத்துக்கு அந்த ஆற்றல் உண்டு. ஒரு 100 வருஷம் பழமையான மரமாக இருக்குது அப்படின்னா அதோட நுனி கொழுந்த நம்ம எடுத்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னா நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகும் அப்படிம்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சித்தர்கள் மரபில் அது புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அதை மருத்துவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, சித்த மருத்துவர்களின் அறிவுரைப்படி அதை எடுத்துக்கொள்வது நல்லது, நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதற்கு அந்த தன்மை உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படும். அப்போ இவ்வளவு ஆற்றலுடைய அந்த வில்வ இலை அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே பயன்படுத்துகிறதும் சரி, நம்முடனே வைத்திருக்கிறதுலையும் சரி மிகப்பெரிய ஆற்றல் படைத்தது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. சரியான முறையில் பயன்படுத்தும் போது நமக்கு அது சரியான பலனை வழங்கும். நம்ம பேக்கெட்லேயே வச்சுருக்கோம், மணி பர்ஸில் வைக்கிறோம், இல்லை பேக்கெட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அது செல்வ வளத்தை மட்டுமல்லாமல் மனதிற்கு ஒரு நிம்மதியும் உண்டாக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்.
பண்ணிக்கிட்டு தான் இருந்த முன்னாடி. இன்றைய காலகட்டங்களில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு வரனால ஞாபகப்படுத்திருக்கு தான் இந்த பதிவு. இப்போ வீட்டுக்கு ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செய்கிற விஷயம் நிறசொம்பு தண்ணி கொடுப்போம். தண்ணி கொடுக்கறதில்ல, நிறசொம்பு தண்ணி கொடுப்போம். அது ரொம்பவே அற்புதமானது. இல்லைன்னா சில பேர் நீர்மோர் கொடுக்கின்ற பழக்கம் உண்டு. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மனமானது சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி எண்ணத்தில் வந்திருந்தாலும், ஒரு கோபமாக வந்திருக்காங்க, குரோதத்தோடு வந்திருக்காங்க, எப்படி இருந்தாலும் இந்த தண்ணியோ நீர்மோரோ வாங்கி குடித்தா கொஞ்சம் சாந்தமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ வீட்டுக்கு ஒரு பெண் வருகிறார்கள் என்றால், பெண்கள் அப்படின்னு நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் அதே தான் வரவேற்புக்காக பண்ண போகிறோம். கூடுதலாக என்ன செய்வாங்க அப்படின்னா குங்குமம் கொடுப்பாங்க. சந்தனம் குங்குமம் கொடுக்கப்படும். அந்த மங்களத்தை குறிப்பதற்காக வீட்டுக்குள்ளே வந்தமே குங்குமம் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்கும். நம்மளும் ஒரு வீட்டுக்கு போனோன்னா கையில் குங்குமம் எடுத்துகிட்டு போவாங்க நல்ல காரியமாக போகும்போது. இதெல்லாம் வரவேற்புக்கு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பெண், சுமங்கலி பெண்ணோ கன்னி பெண்ணோ வீட்டுக்கு வந்திருக்காங்க, வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பரிசு பொருள் கொடுப்பது அப்படிங்கிறது முக்கியம். பரிசு பொருள் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோன்னா கட்டாயமாக அப்படின்னா நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்கிறோம். இப்போ என்றைக்குமே வராதவங்க வந்திருக்காங்க, வீட்டுக்கு ஒரு கன்னி பெண் வருகிறாள் என்றாலே அம்மன் வருவதற்கு ஈடானது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ போகிறாங்க, திரும்புகிறாங்க, சுமங்கலி பெண் திரும்புகிறாங்கன்னா ஒரு சேலை தாம்பூலத்தில், அதாவது வெத்தலை பாக்கில் விரலி மஞ்சள் ஒன்று, மஞ்சள் கயிறு ஒன்று, அதே போல் வளையல், சிவப்பு நிற வளையல், கண்ணாடி வளையல் வைக்கிறது உத்தமம். அதனோடு காணிக்கை 11 ரூபாய் 100 ரூபாய் இந்த மாதிரி இந்த ஊர் காசு நம்ம சொல்கிற மாதிரி அந்த காசை வச்சு அந்த பெண்ணிடம் கொடுப்பது அப்படிங்கிறது வீட்டுக்கு உள்ளபடியே மங்களத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் உண்டாக்கும். இதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போ சேலை கொடுக்குற அளவுக்கெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைவான விலையிலே ரவிக்கை துணி இருக்கும் இல்லையா, அதை வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுட்டு வர்றவங்களுக்கு ஒரு ரவிக்கை துணி சொன்ன அந்த மங்கள பொருட்களையெல்லாம் மஞ்சள் குங்குமத்தோடு வைத்து அவர்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால், இதை தொடர்ந்து உங்கள் வீட்டிலே செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல எனர்ஜியை உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா வாங்கிறவங்க எப்போவுமே மன மகிழ்ச்சியாக வாங்கிட்டு வாழ்த்திட்டு தான் போவாங்க. என்ன சொல்கிறது, அப்படியே போகிறதுக்கும் தனக்கு கிடைத்த அந்த மங்கள பொருட்களை நினைத்து வாழ்த்தும் பொழுது அது உங்கள் குலதெய்வத்தோட வாழ்த்தையும் உங்கள் மூதாதையர்களோட வாழ்த்தையும் பெற்றுத்தரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ அதே ஒரு ஆண் வருகிறார் அப்படின்னா பரிசு பொருட்களாக பழங்கள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்களால முடிஞ்சதை செய்யலாம். அப்போ எல்லாத்துக்குமே செய்யணுமா அப்படின்னா தினம் போகிறவங்களுக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. எப்பாவது வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கும்போது அவர்களுக்கு கொடுத்து அனுப்ப வேண்டியது நமது கடமை. பெண்களாக வருகிறார்கள், அது கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பூ மலர் தொடுத்து கொடுப்பது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு சாதாரணமாக நினச்சிட வேண்டாம். இன்னொன்று, கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இல்லை அப்படிங்கிற நினைப்பே மனசில் வரக்கூடாது. அந்த இல்லைங்கிற நினைப்பு மனசில் வந்துச்சுன்னா வீட்டில் எதுவுமே இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியும், நாமும் கொடுப்போம், வாழ்க்கையிலே நாமும் முன்னேறுவோம் அப்படிங்கிற அந்த நேர்மறை எண்ணங்களோடு நாம் முன்னேறும் பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். ஏன்னா மனசுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ நம்ம சொன்னதுமே இதெல்லாம் எப்படி சாத்தியமா, நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு யோசனை வந்திருக்கும் இல்லையா? அப்படி யோசிச்சிங்கன்னா செய்ய முடியாது, நம்மளும் செய்யலாம். கண்டிப்பாக வீட்டுக்கு வரவங்களுக்கு குறைஞ்சபட்சம் தாம்பூலத்தில் விரலி மஞ்சள், மஞ்சக்கயிறு, கண்ணாடி வளையலாவது வைத்து கொடுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரும்போது ரவிக்கை துணியோடு கொடுக்கலாம். அதுக்கு மீறி நல்ல நிலைமைக்கு வரும்போது சேலை எடுத்தே கொடுக்கலாம். அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருந்ததுன்னா இதெல்லாம் உங்கள் வீட்டில் சாத்தியமாகும். இதெல்லாம் வீட்டில் சாத்தியமாகும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மங்களம் வீட்டில் உண்டாயிருக்கும், அதிர்ஷ்டம் வீட்டிலே உண்டாகும். ஏன்னா இது கன்னி பெண்களோட வாழ்த்து, சுமங்கலி பெண்களோட வாழ்த்து, வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களோட வாழ்த்து அப்படிங்கிறது உங்கள் வீட்டை சுபிக்ஷமாக வச்சுருக்கும்.